ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். சென்னை கோயம்பேட்டில் உள்ள மதுபான விடுதியில் ஏற்பட்ட தகராறு காரணமாக கார் ஏற்றி இலங்கை தமிழ் பெண் கொலை செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். என்ன நடந்தது, விரிவா சொல்லுங்க. சென்னை கோயம்பேட்டில் இயங்கக்கூடிய தனியார் மதுபான விடுதியில நேற்று மது விருந்திற்காக 2 குரூப்புகள் வந்திருக்கிறார்கள். ஒரு குரூப்பினர் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கமான நண்பர்களோடு அங்கு மது அருந்திருக்கிறார்கள். மற்றொரு தரப்பினர் வலசரவாக்கம் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மது அருந்திருக்கிறார்கள். அப்போது நடனம் ஆடும் போது இரு தரப்புக்கு இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக மதுபான விடுதியில் இருந்த பவுன்சர்கள் அவர்கள் வெளியேற்றிருக்கிறார்கள். மீண்டும் அந்த கும்பல் கார் பார்க்கிங் பகுதிக்கு தகராறு ஈடுபட்டு கைகலப்பாக மாறி இருக்கிறது. அங்கிருந்து இரு தரப்பும் கலைந்து சென்ற நிலையில இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒரு தரப்பினர் காரில் சென்ற நபர்கள் மீது கல்லால் தாக்கியிருக்கிறார்கள். இதனால் கோபமடைந்த அந்த காரை இயக்கி வந்த நபர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர்கள் மீது காரை ஏற்றி தாக்குதல் நடத்தும் விதமாக சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் பயணித்த ஒரு இருசக்கர வாகனத்தில் 4 பேர் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் மீது காரை ஏற்றிய போது அதில் பயணம் செய்த ஒரு பெண், யான்சி என்ற பெண் உயிரிழந்திருக்கிறார். சம்பவ இடத்திலே ஒரு பெண் காயங்களோடு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தியதுல திமுக பிரமுகர் கூடிய மதன் சக்திவேல் என்ற நபர்தான் காரை இயக்கி அந்த நபர்கள் மீது இந்த விபத்தை ஏற்படுத்தியிருப்பதும் இதில் அந்த பெண் உயிரிழந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இருதரப்பும் மது போதையில அங்கு நடனமான போது ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக தகராறு ஏற்பட்ட போது உடனடியாக பவுன்சர்கள் வெளியேற்றதுனால வெளியில மீண்டும் கைகலப்பாக மாறியதாகவும் கற்களாக கொண்டு அடித்ததுனால கோபத்தில் இது போன்ற செயலில் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கிறது. ஒரு பெண் யான்சி என்பவர் இலங்கை தமிழர் என்றும் அவர் நண்பர்களோடு இன்ஸ்டாகிராம் நண்பர்களோடு மது அருந்த வந்த போது இந்த தகராறு ஏற்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. மற்றொரு நபர் ஹவுசி தீபிகா 15 வயது அவருக்கு அவருடைய வீடு திருவள்ளூர் பெரும்பாக்கம் என்பதும் அவரும் காயங்களோடு கிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. பிளாக் கலர் மகேந்திரா எக்ஸ்யூவி காரில் வந்த மதன்குமார் என்ற நபர் தான் இந்த விபத்தை ஏற்படுத்தியிருப்பதும் அதன் மூலமாக யான்சி உயிரிழந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. மதன்குமார் உள்ளிட்டோரை கைது செய்து கோயம்பேடு பேருந்து நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். யான்சி குடும்பத்தாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் தற்போது இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக கோயம்பேடு பேருந்து நிலைய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.